பட்டிருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தைக்காக கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரை பேசுவீராக, அடியனை மறைத்துக் கொள்வீராக. பேசுகிற வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் ஆண்டவரே அவர்கள் எழும்பத்தக்கதாக தேவனுக்காக ஜீவித்தை ஆண்டவரே நீர் தரும்படியா இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தி அழகாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஹல்லேலூயா. மத்தேயு 26 அந்த வசனத்தில் ஏலி ஏலி லாபா சபத்தானி, அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அப்போ ஏசப்பா சிலுவையில் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் என்ன சொல்லியிருப்பாரு? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்மளாம் எல்லாரும் கஷ்டத்தை ஒரு சூழ்நிலை இருப்போம், என்ன செஞ்சுருப்போம்? இப்போ அருமையான சிறிக்கு கேட்குற என்னுடைய சகோதரிகிட்ட கேட்குற, சிறி, அதாவது இப்போ நீ கஷ்டமாக இருக்கிற, நீ என்ன பண்ணியிருப்ப? எப்படி அண்ணனுக்கு பிரியாணி வாங்கி தருவியா? பார்த்தீங்களா? அப்போ நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளில் ஜெபங்கிறத கற்றுக்கொள்ளணும். ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றதாக இருக்கிறது. நான் கூட இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு தான் நான் நினைச்சேன். ஆண்டவரே, இந்த வசனம் உண்மையாலுமே சொல்றேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்பதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து, ஆண்டவரே, இந்த வசனத்தில் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? நிறையா வசனங்கள் இருக்குது, நிறையா பைபிளில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்களை ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ எனக்கு இந்த விஷயத்தில் என்ன கற்றுக் கொடுக்குறீங்கிறத நான் ஆண்டவர் இடத்துல ஜெபத்தில் கேட்கும் பொழுது ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலைகளை, நம்மளுடைய எல்லா துயரத்திலும் துன்பத்திலும் இக்கட்டான நேரங்களிலும் ஜெப என்கிற ஆயுதத்தை, ஒரு தண்டாயுதத்தை நம் கையில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்தை, அதாவது எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது, சோர்வுங்கிறதே இருக்கக்கூடாது. என்னன்னா ஏசு அதைத்தான் கற்றுக் கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு சிலுவையில், அதாவது நம்ம ஒரு ஆணியில் அடிச்சுட்டாங்க, தன்னுடைய சரீரத்தை முழுவதும் நாராய் தொங்க விட்டுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளால ஒரு தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபிக்க முடியுமா? ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவ கற்றுக் கொடுக்குற ஒரே விஷயம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஜெபம் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதா இருக்கிறது. சரிங்களா? ஏன் ஜெபிக்கணுங்கிறது நான் ஏன் சொல்றேன்னா, சங்கீதம் 22:1 வசனத்தை வாசிச்சு பாடுங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யும். யார் இடத்துல உதவி வருங்க? தேவன் இடத்துல தான் உதவி வரும். வேற யார் இடத்துல, மனுஷன் இடத்துல இருந்தால் வேற யார் இடத்துல நமக்கு உதவி வராது. கண்டிப்பாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஜெபிக்காதவன் குப்பைக்கு சமம்னு நம்ம கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஜெப கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவை. இப்போ யோனா எனக்கு யோனாவுடைய கேரக்டர் ரொம்ப பைபிளில் பிடிச்ச ஒரு கேரக்டர், எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு இப்போ நினிவேவுக்கு போனால் அவர் எங்கே பண்ணுறாரு? தர்ஷீஷுக்கு போகிறாரு. தர்ஷீஷுக்கு இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியோணும். இப்போ ஆண்டவர் விட்டு சொன்ன வார்த்தை போனதுனால என்ன ஆச்சுன்னா, மீனினுடைய வயிற்றுக்குள்ளே யோனா உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. கப்பல்லேருந்து தூக்கி வீசிட்டாங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை போச்சு. அப்போ மீன் வயிற்றில் போய் என்ன செஞ்சுருப்பார்? இப்போ நம்ம உலகத்தில் மீனை வாங்கி நம்ம அறுத்து எல்லாம் பார்த்துருப்போமா? ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்குது, நம்ம அதை தொட்டு பார்த்துட்டு கூட சாப்பிட முடியாது. ஆனால் பாருங்க, யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரு. அந்த நாற்றத்திலும் ஜெபிக்க கற்றுக்கொண்டார். நம்ம வாழ்க்கை முழுவதும் நாத்தம் தான். இந்த உலகம் முழுவதும் எல்லாமே ஒரு நாற்றமாக இருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிறது. சரிங்களா? அந்த சூழ்நிலைகளை மத்தியிலும், நாற்றத்தின் மத்தியிலும் யோனா ஜெபிக்க கற்றுக்கொண்டார். ஜெபம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கிறது. சரிங்களா? தானியேல் ஜெபிச்சாருங்க. தானியேல் எப்படி ஜெபிச்சாருன்னு பாருங்க. நாம நினைக்கிற சிங்கத்தின் வாய் தான் கட்டப்பட்டுச்சுன்னு. சிங்கத்தின் வாய் மட்டும் இல்லைங்க, வெளியிருந்த அந்தரங்க வல்லமைகளும் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் பாருங்க. நான் நினைச்சேன், ஆண்டவரே, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அப்ப சிங்கத்தினுடைய வாய் தான் கட்டப்பட்டுச்சா? இல்ல, வெளியே மீகாவேல் தூதன் பட்டயத்தை எடுத்து எல்லா வல்லமைகளையும், அந்தரங்க வல்லமைகளை வெட்டி அப்படியே, அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மீண்டும் அவர் ஏன் அந்த உறக்க சத்தத்தோடு சொல்லுகிறார் என்றால், பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் முக்கியமானது இருக்குது. நான் ஒரு ஜெபம் என் வீட்டில் இருக்குது. எப்பவுமே நைட்டு ஒரு சோத்திர பலி, ஒரு பாட்டு, என் குடும்பத்துக்கான ஒரு ஜெபம், ஊழியத்துக்கான ஒரு ஜெபம், உலகத்திற்காக ஜெபம். இந்த ஜெபம் கம்பல்சரி என்னுடைய வீட்டில் இருக்குது. இந்த ஜெபம் அநேக நேரங்களில் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன்.
எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சில ஒரு 4 மாதம் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. எனக்கு அது ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அந்த நேரங்களெல்லாம் பகல் ஃபுல்லாக தூங்கிடுவேன். நைட்டு பூரா ஆண்டவரே இந்த துன்பமான நேரத்தில் எனக்கு கொஞ்சம் எழுப்பி கொடுங்க, நான் எப்படியாவது ஓடுறேன், நான் உட்கார்ந்துருக்க மாட்டேன், கண்டிப்பாக ஓடுவேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. நம்ம வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணும், நம்மளுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே தயவு செய்து இந்த வழியில் தாங்க முடியல, 4 மாதம் எந்திரிச்சு நடக்க முடியல, பாத்ரூம் கூட போக முடியாது, அதாவது இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்கு, என்னால் முடியல ஆண்டவரே, நிற்க முடியல, எந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்னு என் மனைவியெல்லாம் எனக்கு பாத்ரூமெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலையில் ஒரு 4 மாதம் வீட்டில் இருந்து. அப்போ நைட்டில் உட்காந்து பிள்ளைங்க மேலே, மனைவி மேலே, எல்லாத்து மேலே தலை மேலே கையை வச்சு ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே நைட்டெல்லாம் தூங்காமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஜெபமே என்னமோ தெரியல. இன்றைக்கி எஃப்சி எளிமையே காலையில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கிற கையை பிடிச்சி எல்லாரும் தலையை பிடிச்சி எந்திரிங்க சர்ச்சுக்கு போகணுங்கன்னு சொல்லி அல்லேலூயா. அந்த ஜெபம் உண்மையாலுமே நான் ஜெபிச்ச ஜெபம் கர்த்தர் அவ்வளவாக எனக்கு எஃப்சி எழுப்பி கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 2வது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று 2வது பாயிண்ட், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. அந்த சூழ்நிலையில் இப்போ துன்பமான நேரத்தில் நமக்கு ஒரு விசுவாசம், கண்டிப்பாக விசுவாசம். இயேசு யாருங்க? இப்போ நம்ம ரோமர் 1:7 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசு யாருங்க? ஹல்லேலூயா. இயேசு யாருங்க? நீதிமான். அவர் நீதிமான் இருந்தபடினால தான் அவர் விசுவாசத்தில் இருக்கிறார். அவர் நீதிமானாக இருக்கிறபடினால அந்த விசுவாசத்தை விடல, ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசத்தையும் வைரோக்கியத்தையும் விடாத இருந்ததுனால அவர் மீண்டும் எழும்பினார். 3ஆம் நாள் எழும்பினார். அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சொல்லுவாங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். 2வது பாயிண்ட் விசுவாசத்தை நம்ம எந்த சூழ்நிலையில் விட்டுறக்கூடாது. கஷ்ட நேரங்களில், துன்ப நேரங்களில், எந்த நேரங்களில் நம்ம விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. விசுவாசம் இல்லாதவன் தேவனிடத்தில் நம்ம போக முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் ஏசப்பாட்ட போக முடியும். இப்போ நான் நினைக்கிறேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறாரு. இப்போ ஆதியில் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்போ ஜீவ சுவாசத்தை எடுக்கணும்னா யார் இடத்துல நமக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ ஏசப்பா சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். ஏசப்பா தன் ஜீவனை உருவுறாரு. ஒரு நிமிஷம் உருவி விடுறாரு. உருவி விடும்போது அந்த சத்தத்தை அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அந்த நேரத்தை அவர் உறக்க சத்தம் இருக்கிறார். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசமே இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா நேரங்களிலும் விசுவாசமாக இருக்கணும். இப்போ முதல் பாயிண்ட் ஜெபம், 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விசுவாசம். 3வதாக இயேசு கிறிஸ்து எதை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சிலுவையிலே வெற்றியை கொடுத்து சொல்லுகிறார். வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஒரு நாள் கிறிஸ்துவை தேடி யாராவது வீழ்ந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. எல்லாருமே கிறிஸ்துவை நம்பி தான் இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும்ங்கிறது எல்லாருக்கும், நம்மளுடைய சூழ்நிலைகளில் எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ கஷ்ட நேரங்கள், துன்ப நேரங்கள், எல்லா நேரங்களும் நமக்கு வெற்றியை ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வெற்றியை கொடுத்தார் இல்லைங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆதியில் நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாருங்க? வார்த்தையால் தானே இந்த பூமி எல்லாத்தையும் படைச்சாரு. வார்த்தை நல்லா ஞாபகம், வார்த்தையால் தான் இந்த பூமி ஃபுல்லாமே படைச்சிருக்கிறார். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நான் கூட நினச்சேன் சமீப நாட்களில் எனக்கு இவங்க ஒரு பாராட்டு செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்போ பாஸ்டமாகிட்ட சில நேரங்களில் அது ஏதோ தெரியல, அந்த நேரத்தில் பாஸ்டமாகிட்ட ஒரு ஆலோசனை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ ஒரு ஆலோசனை கேட்டேன், பிரதர் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தருக்காக மட்டும்தான், வேற யாருக்காகவும் இல்லை. நீங்கள் வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கொள்ளுங்க, மனுஷனை ஏன் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. எனக்கு உண்மையாலுமே ஆமாம் இல்லை, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப வார்த்தை. ஏன்னா சபையில் நம்ம செய்கிற வேலைகளுக்கு நம்ம ஒன்றும் பாராட்டு தேவையில்லை இல்லைங்க. அவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம மனுஷன் யோவேல நம்ம பாராட்டுவார், பாலாஜி நம்ம பாராட்டுவார், ராஜேஷன் நம்ம பாராட்டுவார்னு ஒரு நாளும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்காக மட்டும்தான், எந்த மனுஷனுக்காகவும் இல்லை. வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் நான் வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, ஆதியில் தேவன் பூமி எதனால் படைச்சாருங்க? வார்த்தையினால் முடிச்சார். முடிக்கும் போது 7 வார்த்தைகளை கொண்டு தான் முடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். வானத்தை பூமியும் படைத்த தேவன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆதியில் வார்த்தையினால் பூமியை படைச்சாரு. அவருடைய வாழ்க்கையை முடிச்சு போகும் பொழுதும் அவர் வார்த்தையை நம்ம மத்தியில் கொடுத்துட்டு, இந்த வார்த்தையின்படி நடங்க, இந்த வார்த்தையின்படி நில்லுங்க, தாழ்மையாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தில் இருங்க, வெற்றி கண்டிப்பாக வரும்னு ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றிகளை எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஏன்டா உனக்கு இவ்வளோ ஒரு ஆர்வம் ஆண்டவர் மேலே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தெரிந்து கொண்ட விதம் கர்த்தர் சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது. என்னுடைய முகம் நான் வந்து மூச்சு அதிகமாக விட முடியாது, ரொம்ப மூச்சு திணறல் மாதிரி வரும் எனக்கு ஒரு 14 வயசில். அப்போ ஆப்ரேஷன் பண்ணோன்னு, மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோடைய செலவுகள் அந்த நேரத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது அம்மா கிட்ட. அப்போ அம்மா இருந்துட்டு சரி வாடா சர்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்காக ஜெபித்தார்கள். நான் நிறையா நாட்கள் பாஸ்டிங் இல்லாமல் நான் அதிகமாக இந்த ராபோஜனம் கூட எடுத்ததில்லை. நிறையா பாஸ்டிங் போடுவேன். ஆண்டவரே என்ன செய்கிறது, ஏன் எனக்கு இவ்வளோ பலவீனம், உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன், எப்படியாவது சுகம் கொடுங்க அப்படின்னா. எனக்கு நான் 3 நாள் உபவாசம், அதான் நிறையா நாள் இருக்கிறேன். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிவிட்டு 3 நாள் உபவாசம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து படுத்துருக்கிறேன். நைட்டு அது எந்த நேரம் தெரியல. நைட் நேரத்தில் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய அங்கி, அதாவது வானத்தில் அவருடைய சிங்காசனத்தை வச்சுட்டு அவர் பாதப்படி என்ன நான் படுத்திருக்கிற இடத்துல இருக்குது, அங்கிருந்து ஒரு கை நீட்டப்பட்டது. எனக்கு அந்த மூக்கின் மேலே அந்த வைத்த உடனே அது ஒரு பாறை வெடி வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ எனக்கு அது சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த புது ரட்சிப்பினுடைய அனுபவத்தை இந்த நாட்களில் நான் காணுறேங்க. உண்மையாலுமே இந்த இடத்துக்கு வரும்போது நிறையா சத்தியங்களை நான் கேட்டு அறிஞ்சு கொண்டேன். ஓ இப்படியெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு. அப்போ தேவனை நான் விசுவாசமாக இருந்தேன். தேவன் மேலே இப்போ ஏசப்பா வந்து விசுவாச ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறாரு, 2வது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாரு, 3வது வெற்றி கண்டிப்பாக வரும். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த தெய்வத்திற்கு நன்றிகளை எடுக்கணும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழவும் ஜீவிக்கவும் கர்த்தர் நீர் செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் அல்ல கர்த்தாவே, நீங்களே பேசுனீங்க, நீங்களே வார்த்தையால் வெளிப்பட்டீங்க. நீ உம்முடைய வார்த்தைக்காக நன்றிகளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.